வசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Matthew chapter 5 verse 6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Children, blessed are little bit louder. Blessed are they which do hunger and thirst after righteousness, for they shall be filled. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆங்கில வேதாகமத்திலே மெசேஜ் பைபிள் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தர் மேல் தாகம் கொண்டிருக்கிற ஒரு ஜனம், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கின்ற ஒரு ஜனம், அது பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொன்னார். தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து நிற்கிற, தேவ பிரசன்னத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள், கர்த்தர் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை தான் தேவன் நிரப்புவார். they shall be satisfied. அவர்கள்தான் திருப்தி அடைவார்கள். shall be filled. நிரப்பப்படாத ஒரு அனுபவம், திருப்தி இல்லாத ஒரு அனுபவம் இருப்பதற்கு காரணம் என்ன? As a church we are running back of materials blessing. ஏதோ நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் நம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் we never shall fill. நான் ஒரு நாளும் திருப்தி அடைவது இல்லை. ஆனால் எனக்காய் ஜீவன் தந்தவர், எனக்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு, எனக்காய் இரத்தம் சிந்தி, தம் சரீரம் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டதினாலே நித்திய ஜீவனை எனக்கு வாக்களித்திருக்கிறார் என்கிற அந்த அன்பையும் அந்த இரட்சிப்பின் விலையேறப்பட்ட அந்த இரட்சிப்பை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் வரும் பொழுதுதான் நாம் ஆண்டவரால் நிரப்பப்படுகிறோம். சங்கீதக்காரன் சொன்னான், வாசிக்கலாம். சங்கீதம் 42 1ஆம் வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. இதனுடைய முதல் பகுதியை நான் வெள்ளிக்கிழமை மங்காப் சபையில் நான் பேசினேன். அதனுடைய பதிவு யூடியூபிலே உண்டு. அதை நீங்கள் பார்த்தால் அதனுடைய முதல் பகுதி புரியும். மான்கள் நீரோடை இருக்கின்ற இடத்தில் தான் அது வாழும். நீரோடை இல்லாத இடத்தில் அது வாழாது. ஒரு மான் தன்னுடைய எடை 1 கிலோ சரீரத்திற்கு அதற்கு 4 to 8 லிட்டர் தண்ணீர்கள் தேவைப்படுகின்றன. அப்போ 10 கிலோவில் ஒரு மான் இருந்துச்சுன்னா அதுக்கு 80 லிட்டர் தண்ணீர் தேவை. எவ்வளோ வேணும்? ஒரு நாளைக்கு 80 லிட்டர் தண்ணீர் தேவை. அதனால்தான் அவைகள் தண்ணீர் இல்லாத இடங்களிலே அவைகள் வசிப்பது இல்லை. தட் மஸ்ட் பி அவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேவ பிரசன்னம் இல்லாத இடத்திலே நமக்கு இடமில்லை. தேவ பிரசன்னம் இல்லாத இடத்துல நமக்கு இடமில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாகமுள்ளவன் என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் அவன் தண்ணீர் இருந்தட்டும், ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். இட் இஸ் நாட் த கப் ஆஃப் வாட்டர். ஏதோ ஒரு கப்பில் இருக்க வாட்டர் அல்ல. இட் இஸ் நாட் த பக்கெட் ஆஃப் வாட்டர். ஒரு பக்கெட்டில் இருக்கிற தண்ணீரும் அல்ல. ஒரு மானுக்கு 80 லிட்டர் வேணும். எங்கே பக்கெட்டில் 80 லிட்டர் பிடிக்கிறது? That's why God says, that shall be the river shall flow from him who trusted in me. என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறவனிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். That's also rivers. So we need rivers of blessing. எப்படி மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறதோ, தண்ணீர் இல்லாமல் அதை வாழவே முடியாது. தண்ணீர் இல்லாவிட்டால் அது இடத்தை காலி பண்ணி தண்ணி எங்கே இருக்கோ அங்கே போயிடும். அதனோட உறைவிடமே காடும் அதில் ஓடைகள் நிறைந்த இடத்துல தான் அது இருக்கும். ஸோ அதே போல் தேவன் மேல் தாகமாக இருக்கின்ற, எங்கே தேவ பிரசன்னத்திலே வந்து அருந்தலாம். We go to church to experience the presence of God, not any man. எந்த மனிதனையும் எதிர்பார்த்து நாம் செல்வது அல்ல. தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து நாம் செல்லுகிறோம்.
தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். ஸோ we have to have that. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் நான் வந்து நிற்பேன். ஆகையால் ஒரு மானுக்கு எப்படி தண்ணீர் முக்கியமோ அதே போல் நமக்கு தேவனுடைய பிரசன்னம் முக்கியம். நம்முடைய ஜெப ஜீவியம் தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்களோ, தேவன் உங்களோடு கூட இடைபடுகிறாரோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுவீர்களானால் நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். தேவன் இடைபெறுகின்ற ஒரு ஜெபமுள்ள ஜீவியம் நிச்சயமாக இருக்கும். அதனால்தான் நீதிமான் பதறுவதில்லை, அவனுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, அவனுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. மான்கள் ரெண்டாவது எதற்கு அவை நீரோடைகளை வாஞ்சிக்கிறது என்றால், அதுதான் அதுக்கு அடைக்கலப்பட்டனம். எதிரிகளிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அது நீரோடைகளை பயன்படுத்துகிறது. மான்களை வேட்டையாடுகின்ற புலிகள் வரும் பொழுது இவைகள் தண்ணீருக்குள் ஓடி சென்று புதர்களுக்குள்ளாக மறைந்து தன்னை பாதுகாக்கின்றன. அதனால தான் இட்ஸ் எ ரெஃப்யூஜ். அது தண்ணீரை அடைக்கலப்பட்டனமாக பயன்படுத்துகிறது. கிறிஸ்து நமக்கு அடைக்கலப்பட்டனமாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு அடைக்கலப்பட்டனமாக இருக்கிறார். கர்த்தரின் துருகம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி சுகைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ரெண்டாவதாக இந்த மான்கள் இந்த நீரோடைகளை வாஞ்சிப்பதற்கு காரணம், when the predators come, enemies come, சிங்கம் புலிகள் போன்றவைகள் அந்த மான்களை தாக்க வரும் பொழுது அவைகள் ஓடி சென்று இளைப்பாறுகின்ற ஒரு இடம் இந்த நீரோடைகள். ஓகே, ஸோ இவைகள் இளைப்பாறுகின்ற ஒரு இடமாக நீரோடைகள் இருக்கின்றன. ஆகையால் ஒரு அடைக்கல பட்டணமாக அது நீரோடைகளை எடுத்துக்கொள்ளுகிறது. வாசிக்கலாம் 46ஆம் சங்கீதம், 46ஆம் சங்கீதம், Psalms chapter 46 verse 1. Psalms 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணையுமானவர். Children, God is our refuge. God is our refuge and That's enough. God is our refuge. தேவன் நமக்கு அடைக்கலமானவர். எப்படி மான்களுக்கு நீரோடை அடைக்கலமாய் இருக்கிறதோ அதே போல் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு பாதுகாப்பு அரணாக தேவன் இருக்கிறார். He is our protection tower. தேவன் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு அடைக்கல பட்டணமாக கர்த்தர் இருக்கின்றார். God is protecting us from all those disaster. அடுத்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள், 2வது வசனம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். How many of you felt the earthquake today? There is a quake, right? Yes. So the dangers come from the earth. பூமி நிலை மாறினாலும். நான் தியேட்டரில் நின்றுட்டு இருக்கேன், என்கிட்ட ஓடி வந்து, பிரதர் ஏர்த்துக்கு வைக்க இப்போ என்ன செய்யணும்? நெல். இப்போ என்ன செய்யணும்? நெல். we cannot run away. So பூமி நிலை மாறினாலும் there is a big disaster comes. God is protecting us. எத்தனை தேசங்கள் நிலநடுக்கங்களிலே பூமி அதிர்ச்சிகளிலே மாண்டு போயிருக்கின்றன, பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நம்மை he is protecting us from the natural disaster. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகளிலிருந்து வருகின்ற சேதங்கள், கேரளாவில் போன வருஷம் பார்த்தோம், மிகப்பெரிய நிலச்சரிவு. மலைகளுக்குள்ளாக வீடுகள் பாறைகளுக்குள்ளாக ஒளிந்து ஏராளமான ஜனங்களை விரல்களை மாத்திரம் கண்டெடுத்தார்கள், கைகளை மாத்திரம் கண்டெடுத்தார்கள். உன்னையும் என்னையும் தேவன் அதற்கு விட்டு கொடுக்கவில்லை. தேவன் நமது அடைக்கலமாக இருக்கிறார். இல்லையா? நல்ல கவனிங்க. அடுத்தாப்புல மிட்ஸ் ஆஃப் த சீஸ்ட்ரோம், கடலிலே வருகின்ற கடல் காற்றுகளிலிருந்து வருகின்ற சேதங்கள். மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒக்கி புயல்னு ஒரு புயல் வந்துச்சு. ஒக்கி புயல்னு ஒரு புயல் வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டமே கண்ணீரில் நின்றுச்சு.
கன்னியாகுமரி மாவட்டமே கண்ணீரில் நின்றுச்சு. God is protecting us. அவைகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். பெருவெள்ளங்கள், எத்தனை ஃப்ளட்டை பார்த்துட்டோம், அப்படி தானே? 2014 சென்னை, அதுக்கு முன்னாடி கேரளா, எகெயின் தூத்துக்குடி, எத்தனை ஃப்ளட்டை பார்த்துட்டோம். பட் காட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். 2014 ஜெஃபினா ஜஸ்ட் 6 month இந்த தேசத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஒரே மணி நேரத்தில் எல்லாத்தையும் வெள்ளக்காடாக்கிட்டு, ஒரே மணி நேரம், ஜஸ்ட் 1 hour. நான் எங்கே நிற்கிறேன்னா பிளாக் 3லேருந்து பிளாக் 4க்கு போனோம். மழை வேகமாக வந்து விட்டது. மழை வேகமாக, ஒரு செகண்டில் எல்லாம் கம்ப்ளீட்லி பிளைண்ட். முன்னாடி போன வண்டி எங்கே போகுதுன்னு தெரில, பின்னாடி வந்த வண்டி எங்கே போகுதுன்னு தெரில. மேலேருந்து தண்ணி வர்றதை காட்டிலும் கீழேருந்து தண்ணி அடிக்குது. என்னென்னா அந்த ப்ரெஷரில் மழை விழுந்த வேகத்தினுடைய தண்ணீர் ட்ரைனேஜுக்குள்ளே போய் எல்லா ட்ரைனேஜும் மேலே தூக்கிட்டு கீழேருந்து ஃபவுண்டைனாக போகுது. என்னடா மழை வந்துன்னா மேலேருந்து தண்ணி வர்றதான் நம்ம பார்த்துருக்கோம், இது கீழேருந்து வருத. எப்படி நகர்வது என்று பார்த்தால் கண்கள் சுட்டுமாக தெரியவில்லை. நடுவிலிருந்து ஊத்துக்கள் அடித்து கொண்டு இருக்கின்றன. எப்படி இவ வேற வண்டியில் இருக்கிறா. I was blind. I don't know what to do. But God somewhat lead me. இந்த ஃபவுண்டனை மட்டும் சென்டராக பிடிச்சிக்க, அதான் நமக்கு வழி. சைடு மட்டும் எங்கேயும் மட்டும் என்ன செஞ்சிடாத, இந்த ஃபவுண்டனுக்கு நடுவில் வண்டியை விடு. நம்ம வண்டி சின்ன வண்டி இல்லை, ஆண்டவர் முதல்ல தரும்போதே ஹைட்டான வண்டியை தான் தந்தார். கரெக்டாக ஃபவுண்டைனை சென்டர் பண்ணி போனால் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். மை ஃப்ரெண்ட், மை ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட், ஹீ ஸ்ட்ரக் இன் த பீச்சில் ஸ்ட்ரக் ஆனார். இதே மாதிரி மழை வந்த பொழுது ஓடி போய் வண்டியை எடுத்தார். வண்டி எடுக்க முடியவில்லை. அதற்குள்ளாக மண்ணரிப்பு ஏற்பட்டது. அவர் வண்டி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. தீயணைப்பு வாகனங்கள் வந்த பிறகுதான் அவருடைய வாகனம் மீட்கப்பட்டு அது கராஜுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவர் சொன்னார், இறங்கி போயிருங்க, இல்லைன்னா உங்களையும் குவைத்து வெள்ளமே எடுத்துகிட்டு போயிடும். நீ குவைத்தில் வெள்ளம் வருமானு நீங்கள் கேட்கலாம். குவைத்தில் வெள்ளம் வரும். எஸ், இட்ஸ் ஹேப்பன். நல்லா கவனிங்க. ஐ எம் நாட் பெட்டர் தேன் மை ஃப்ரெண்ட், பட் தேவன் எனக்கு அடைக்கலப்பட்டனமாக இருந்தார். God is our refuge through the mountains. போன வாரம் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வால்பாறைக்கு 13 பேர் வந்திருக்காங்க. 13 பேர் மலைப்பாதையில். அந்த வாகனம் கவிழ்ந்ததில் 13 பேரும் டெட், 13 டெட். நல்லா கவனிங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இன் த மவுண்டைன். வனாந்திரத்தில் கார் ஓட்டுறவங்கெல்லாம் மலையில் கார் ஓட்டிட முடியாது. மலையில் என்ன செஞ்சிட முடியாது. மலையில் கார் ஓட்டுறதுக்குன்னா சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதன்படி என்ன செய்யணும், ஓட்டணும். பட் ஸ்டில் எவ்வளவு தான் வல்லவர்களாக இருந்தாலும் ஆணைக்கும் அடிசருக்கும். Take precaution if you are traveling in the mountain when you are going for vacation. Especially when you are driving, take the guidance from experienced drivers, good drivers. நல்ல டிரைவர்ஸ்ல இருந்து ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. இங்கே ஓட்டுற மாதிரி ஓட்டிடாதங்க, திரும்பி வர மாட்டீங்க. ஓகே, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டிரைவரை நீங்கள் ரெண்ட்டுக்கு வாங்கி அவரை வச்சு மேலே போங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, உன் ஜீவன் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பட் ஸ்டில் நம்முடைய பலவீனங்களிலே தேவன் பலன் தந்து நடத்துகிறார். அதான் அவர் அடைக்கலப்பட்டானாம். அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? ஆபகுக் வாசிப்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Habakkuk chapter 3 verse 19. Habakkuk. Children, move your Bible to Habakkuk. Where is it? Okay, Habakkuk. ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி, அவர் என் கால்களை மான் கால்களை மாற்றி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நல்ல கவனிங்க. போதும். Children, let's read. The Lord is my strength. The sovereign Lord is my strength. We make my feet like the feet of the deers. So he enabled me to walk on the high places. Enough.
மான் கால்களைப் போல என் கால்களை மாற்றுகின்றார். நல்லா கவனிங்க. மான்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் வரும் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் வரும், உம்மாலே நான் வரும் சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி, உயர அமரச் செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஐயா நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலம். நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, எல்லாம் போடாம, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலம். You are my refuge. எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம். God help us to run from the dangers. தேவன் நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் இருப்பாரேயானால் எந்த தீங்கும் அணுகாதபடி நமக்கு அடைக்கலப்பட்டனமாய் இருந்து நடத்துவார். That's why I am longing God's presence as a deer. அதற்காக அவருடைய பாதுகாப்பிற்காக, என் குடும்பத்தில் அவருடைய பாதுகாப்பிற்காக, என் பிள்ளைகள் மேல் அவருடைய பாதுகாப்பிற்காக மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமாருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிறது. Because I need God protection in my life. தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு தேவை. அழகா நீங்க அதுதான் உயர பண்ணுமா. தீர்க்கதரிசி அழகா சொல்கிறார், மான்களைப் போல கால்களை தந்தீர் எதற்கு? நான் உயர வேண்டும் வாழ்விலே. I need to be promoted in my life. அப்படியே இருப்பதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. I tell the Bread of Life believers, you come here as a humble person, it's good. You came inside, when you come inside nothing, but now where you are, God has promoted you. தேவன் உன்னை உயர்த்தி இருக்கிறாரா? உன்னை உயர பண்ணும்படியாகத்தான் அவருடைய சரீரத்தில் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். எந்த பிசாசும் ஒன்றை பிடுங்கிடக்கூடாது. நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஒருவரும் என்கிட்ட பிடுங்க முடியாது. அப்படி தானே சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். யோவான் 10:28. John chapter 10 verse 28. John chapter 10 verse 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதும் இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நல்ல கவனிங்க. You come to my flock,
You come under the leadership of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளாக ஓடி வந்த உனக்கு பாதுகாப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. காவலாளி விட்டு போயிடுவான், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஏன்? நீ ஒரு காலம் கெட்டு போகக்கூடாது. ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வசனத்தின்படி, when I am a child, I am in the Lord. நான் பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள் இருந்தேன். நான் வளர்ந்த பொழுது கர்த்தருக்குள் இருந்தேன். when I was youth, I was in Jesus. கிறிஸ்துவுக்குள் நான் இருந்தேன். when I am a big person, நான் குடும்பஸ்தனாக மாறின பொழுது I am in Jesus Christ. Today I have children, I became a leader of my family. I am in Christ Jesus. ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அதனால தான் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பிள்ளைகள் மேல் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் மேலே ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்கள் மேலே ஆவியை, எவ்ரிவன். ஒருவரும் கிறிஸ்துவுக்குள் கெட்டு போனதே இல்லை, கெட்டு போனதே இல்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தில் இறுதி வரை. கல்வாரி தொழிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவே ஒன்று கொடுவே உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தில் இறுதி வரை, இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிரடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் காக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நாட் ஈவன் சிங்கிள் டே கெட்டு போவதில்லை. ஏனென்றால் பாவத்திலிருந்து நம்மை மீட்டார், அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை நீதிமானாய் மாற்றிற்று. தட்ஸ் கால்ட் இட்டர்னல் லைஃப். அதான் ரட்சிப்பு, அதான் அனுபவம். அவைகளை என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. wherever we go, God's presence. in our workplace, God's presence, தேவனுடைய பிரசன்னம். சத்துருக்கள் தீவிரிக்கிற வேளையிலும் தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கும். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். That's God's promise in Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கின்றன. You can inherit all those promises in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக அத்தனை வாக்குத்தத்தங்களை நமக்கு உரித்தாக்கி கொள்ளலாம். ஒரு சேதமும் அணுகாதபடி நம்மை காக்கின்ற நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவரை நடைக்கலமானவர், அவரை நடைக்கலமானவர். ஆனால் ஒன்று செய்யணும் அப்படின்னாரு. என்ன செய்யணும்? நீ கெட்டு போக வேண்டா, ஒருவனும் என்னிடத்துலேருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. எப்போ? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ? வேதத்தை இப்படி தான் வாசிக்கணும். எப்போ ஆண்டவரே இந்த கிருபை கிடைக்கும்? 27:10-27 John 10:27 John 10. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகளை அறிந்திருக்கிறேன். மேய்ப்பன் சத்தம் கேட்குதா? Again I am stressing you, கர்த்தர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. நீ வாஞ்சித்து கேட்பாயானால் உனக்கு நல்ல மேய்ப்பனின் குரல் கேட்கும். நம்முடைய தேவன் பேசுகின்ற தேவன், உன்னை நடத்துவா. I hear many testimony where people testify. மனங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு அப்படி நடத்தினார் என்று சொல்லும் பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள் பூரிக்கிறது. I am running the flock in the right way. தேவ சத்தம் கேட்டால் நீ கெட்டு போவதில்லை. And you have to follow Jesus. இன்னைக்கு உலகம் யாருக்கு பின்னாடி போகுது?
இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கிறது. நாம் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஹோல் சென்ஸு தலைவர்கள், நல்ல தலைவர்கள்லாம் வருத்தப்படுறது என்னென்னா, இந்த ஜெனரேஷன் சினிமா பின் செல்லுகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வருகின்ற அமைச்சரவை, முதலமைச்சர், அரசாங்கம் எப்படி இருக்க போகிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கு வந்திருக்க இந்த ஷிஃப்ட், முதல் தேர்தலே ஒருவர் அதிகமாக வின் பண்ணி வராரு அப்படின்னா அவருக்குரிய பிம்பம் சினிமா பிம்பமாக இருக்கிறபடியினால், ஒரு வேளை இந்த சமுதாயம் சினிமாவுக்கு பின்பாக இன்னும் கெட்டு கிடக்கிறதோ என்கிற சந்தேகம் வலுக்கிறது. எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகள் இதற்கு பின்பாக இருக்கிறார்கள். யூ voted, இட்ஸ் யுவர் ரைட்ஸ், குட், நத்திங் ராங் ஆன் தட். பட் வாட் கான்செப்ட் யூ voted? ஒன்லி அவர் ஹீரோங்கிறதுக்காக மாத்திரம் ஓட்டு பண்ணீங்களா? இல்லை மாற்றம் வேணும், இல்லை இந்த இவங்கெல்லாம் பழையவங்களுக்கெல்லாம் இந்தந்த குறைகள் இருக்கிறது என்பதை நிதானித்து ஓட் பண்ணீங்களான்னா இல்லை இல்லை இல்லை, அது அவரை ஸ்க்ரீனில் பார்த்தோம் அதனால் தட்ஸ் வாட் ராங். அவருக்கு ஓட்டு போடுவது தவறல்ல. வாட்ஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் தட்? It's a bad thing. I see the Christian youth back of cinema. That's what bothering me a lot. I pray for him, as I said in the beginning. But this population, இந்த சமுதாயம் யாருக்கு பின் செல்லுகிறது? உலகத்தை விடுங்க, சபையின் பிள்ளைகள், அவருடைய பராக்கிரமசாலிகள், பால வயதின் குமாரர்கள், are they following Christ? கிறிஸ்துவுக்குள்ளே மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இப்படி உலகமும் சினிமாவும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது கெட்டு போகும். தட் இஸ் பைபிள். இஃப் யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஃபாலோ ஜீசஸ், ஏசு கிறிஸ்துவை பின்பற்றினீங்கன்னா, தென் யூ வில் நாட் ஸ்பாயில். நோ ஒன் கேன் டேக் யூ ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட். என்னென்றால் அது ஆசீர்வதிக்கின்ற கரம், அது உனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட கரம், அது உனக்காக பிளக்கப்பட்ட கரம். அந்த கரத்தில் நீ இருந்தால் ஒருவனும் உன்னை பிரித்து கொள்ள முடியாது. என் ஆடுகள் என் பின் செல்லுகிறது, ஏனென்றால் என் சத்தத்தை கேட்கிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் மறந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். You are in Christ, I will tell, you shall be satisfied. ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். It is not how much money, it is the matter how much you have, in that you will satisfy. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை சிறந்தது. இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய தேவைகளை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். நான் இன்றைக்கு பட்டினி கிடக்கவில்லை, என் பிள்ளைகள் பட்டினி கிடக்கவில்லை, என் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தட் இஸ் த லைஃப் இன் கிரைஸ்ட். ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டிருப்போமே ஆனால் நாமெல்லாம் இந்த இடத்தில் வந்து நின்றிருக்க முடியாது. தேவன் அல்லவோ நடத்தினார். அதனது நாட்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஜஸ்ட் we need his presence. இன்னொரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வசிக்கலாம். சங்கீதம் 91, Psalm chapter 91, 1 and 2, 91 சங்கீதம் 1, 2 எல்லாருக்கும் தெரிஞ்சது. உன்னதமானவரின் மறைவில்
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், யூ ஆர் மை ரெஃப்யூஜ், நீர் என் அடைக்கலம். இது கோராகின் சங்கீதம் அல்ல. இது யாருடைய சங்கீதம் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. தாவீதும் ஆண்டவரும் இடைப்பட்ட சங்கீதம் என்கின்றது தான் வேதாகம நிபுணர்களினுடைய ஆராய்ச்சி. அதற்கு முந்தினது மோசே, 90ல் மோசே, 91 யாருன்னு என்ன செய்யல. பட் இஸ் another author is saying God is my refuge. எல்லா பரிசுத்தவான்களும் தேவனை தன் அடைக்கலமாக கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறாரோ? தேவனுடைய பாதுகாப்பிற்குள் இருக்கிறாயோ? You move in Christ. பவுல் எழுதுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள செய்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள செய்கிறோம். That is the protection. தேவனுக்கு இது எங்கிருந்து பாதுகாப்புன்னு சொல்றாரு? 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். 2 விதத்துல இருந்து தப்பிக்கிறாரு தேவன். 2 இடத்துல இருந்து தப்பிக்கிறாரு. தேவனுடைய பாதுகாப்பு 2 இடத்துல இருக்கு. 1, நீ யார் கண்ணிலேயே மாட்டிடக்கூடாது. கண்ணி வச்சு ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது, பிடிச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. சபையும் கண்ணி வைக்கக்கூடாது, சபை கண்ணி வச்சு பிடிக்கக்கூடாது. இங்கே தான் வந்தால் அதனால் நீ இங்கே தான் வரணும், இங்கே தான் காணிக்க கொடுக்கணும், கண்ணி வரக்கூடாது. நோ ஸ்னார். ஃப்ரீடமாக இருக்கணும். சபை கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சி. சர்ச்சைக்கு எதுக்குடா போகிறோம்? should not be there. You should not be snare. I will tell you, even to any spiritual leader, you can be obey. கீழ்ப்படியலாம், அவருடைய ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் கண்ணியில் மாட்டாதாங்க. கண்ணியில் என்ன செய்யாதங்க? வேடன் தான் கண்ணி வைப்பான். வேடன் தான், மேய்ப்பன் கண்ணி வைக்க மாட்டான். மேய்ப்பன் என்ன வைக்க மாட்டான்? கண்ணி வைக்க மாட்டான். நல்ல மேய்ப்பன் கண்ணி வைக்க மாட்டான். உன்னை போடாமல் பிடிச்சி உள்ள நிறுத்துறதுக்கு கண்ணி வேண்டாம், தேவ பிரசன்னம் தான் தேவை. என்ன தான் வேணும்? தேவ பிரசன்னம் தான் நிறுத்தணும். என்னங்கள் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு அங்கே போயிட்டாங்க பிரதர், இங்கே போயிட்டாங்க. லெட் தம் கோ. ஐ டோன்ட் வாண்ட் டு புட் ஸ்னார் ஃபார் எனி ஒன். யாருக்கும் கண்ணி கிடையாது. தேவ பிரசன்னம், கர்த்தர் மேல் விசுவாசம், ஜெபம், வேத வசனம், அவ்வளோதான். அதற்கு மேலே எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. இட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கண்ணி போட்டு யாரையும் நிறுத்துறதே கிடையாது. நல்லா கவனிங்க. வேடன் தான் கண்ணி வைப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு ஒன்று தப்பு வைப்பார்னு சொல்கிறார். அது ஒன்று தப்பு வைப்பார். யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது, உலகத்தின் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாது, ஆவிக்குரிய கண்ணிலையும் என்ன செய்யக்கூடாது, மாட்டிடக்கூடாது. நாம் இயேசுவின் பின்னே போக அழைக்கப்பட்டவர்கள். we have to travel back up Jesus. we have to keep move. எங்கேயும் மாட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. எத்தனை தேவ பிள்ளைகள் உலகத்திற்குள்ளாக சென்று மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள், யூத் in the lust, snared. 10th ஸ்டாண்டர்டில் டிஸ்டிங்ஷன் எடுத்த பிள்ளைக்கு +2ல் சைன் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? இடையில வந்த இச்சைகள். snared by the lust. எங்கேருந்து வந்து? சோசியல் மீடியா. டுடே த பவர்ஃபுல் வெப்பன் இஸ் சோசியல் மீடியா. தொகுதிக்கே போகாமல் சோசியல் மீடியாவிலே நம்ம நாடு ஜெயிச்சிட்டு. Okay, that is the power of social media, and these youngsters are longing for social media. YouTube, Facebook, Instagram, everything. How you are going to protect them in Christ? இவர்களை எப்படி கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்க போகிறீர்கள்? That's the question. That is the challenge for today church. Only way we also have to fill social media with the gospel, no other way. நம்ம அத்தனை பவர்ஃபுல்லான சோசியல் மீடியாவை கையில் எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். இல்லைன்னா இதை பாதுகாக்க முடியாது. மொபைலில் பூட்டி உள்ளே வச்சிடலான்னு பார்த்தா, நான் ஒரு ஐபேட் வாங்கி 8 மாதமாக பூட்டி வச்சுருந்தேன், கண்ணை காமிக்கக்கூடாதுன்னு. யுத்தம் வந்துச்சு, ஆன்லைன் கிளாஸ் தொடங்கிட்டாங்க. வெளியே எடுத்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. வெளியே எடுத்தே ஆகணும். 3 பேருக்கு 3 சிஸ்டம் வேணுமே, எப்படி உள்ளே இருக்குது எடுக்காமல் என்ன செய்கிறது? ஸோ we have to expose to the social media and devices, gadgets, no other way. But how you are going to protect them? அதை பயன்படுத்துவது தவறல்ல, அதற்கு கண்ணியாகி விடாதே. வேடனுடைய கண்ணிக்கு தேவன் தப்புவிப்பா. ஆபகுக்குன்னு சொன்னால் பிள்ளைங்க வேதத்தை திருப்புறாங்களே, அது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறையா தெரில. ஆபகுக்கு எங்கே இருக்குன்னு நிறையா
தெரியல, நிறைய பக்கத்தில் கேட்குது. நான் அந்த மீட்டிங்லாம் போவேன் இல்லை, ஆபக்குன்னு சொல்லிட்டா பக்கத்தில் கேட்கும் எங்கே இருக்குது அப்படின்னுட்டு. அட்லீஸ்ட் அட்டவணையில் பார்த்தாட்டு கண்டுபிடி ஆபகுக்கு எங்கே இருக்குன்னு. ஏன்னா ஆபகுக்கில் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக பிரசங்கம் வராது. நமக்கு அங்கே 23ஆம் சங்கீதத்திலே வண்டி ஓடுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆபகுக்கில் எங்கே பிரசங்கம் பண்ணுறது? அது அங்கே போனால் தீர்க்கதரிசி சொல்லுவோம், அயோக்கியமானதை செய்தாய் அப்படின்னுட்டு. எங்களுடைய இருதயங்களுக்கு இன்பமானதை பிரசங்கம் செய்யுங்கள், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு தீர்க்கதரிசி அங்கெல்லாம் போக முடியாது, அங்கெல்லாம் போக முடியாது. நல்லா கவனிங்க. பட் தேங்க் காட் அவர் ஜெனரேஷன் இஸ் மூவிங் த பைபிள். டில் நவ் வி ஆர் ப்ரொடெக்டட். வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? டில் நவ் வி ப்ரொடெக்டட். இது வரைக்கும் கொஞ்சம் கண்ணியில் மாட்டி விடாத பற்றி தள்ளி 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 கொண்டு வந்துட்டோம். அடுத்தாப்புல அடுத்த ஜெனரேஷன். தட்ஸ் வை வி நீட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அப்படியே வாசிங்கன்னா, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பு வைப்பா. How many of us escaped from COVID? In my center, I am the first guy exposed to the patient. கண்டுபிடிச்சாங்க, கோவிட் பாசிட்டிவ் வந்தோடனே அந்த டீமில் இருந்த 8 பேரையும் கூட்டு போய் ஸ்வாப் எடுத்தாங்க. நான் ஒருத்தன் தான் நெகட்டிவ், மற்ற எல்லாம் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு குவாரண்டைன். எத்தனை பேருக்கு பயம் இருந்தது, தப்பிப்போமா? எத்தனை பேர் செத்து மடிந்தார்கள். பட் காட் preserved you and me, our children and as well as our parents. நம்முடைய பெற்றோர்களையும் பாதுகாத்தாரே. My mother is alone. If she affected, no one is there to take care. அதே மாதிரி எத்தனை பெற்றோர்கள் உண்டு, எத்தனை பெரியவர்கள் உண்டு. ஆனால் அடைக்கலப்பட்டணமாயிருந்து பாதுகாத்தாரே. கர்த்தருடைய வார்த்தை எத்தனை உண்மையுள்ளது, எத்தனை உண்மையுள்ளது. எத்தனை வாலிபர்கள் செத்து மடிந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய பார்வையில் உன் ஜீவன் அருமையாய் தெரிந்தது. கோவிடில் ஆண்டவரை வாஞ்சித்து தேடினவங்க இன்றைக்கி இல்லைங்க. கோவிடில் கொஞ்சம் பயம் வந்துச்சு, கத்தர்னு வந்தாங்க, அதுக்கு ஒரு காணாமல் போச்சு. ஏன் ஆன்லைனில் வந்தவங்க கூட இப்போ சர்ச்சுக்கு வர மாட்டேங்காங்க. ஆன்லைனில் வந்தவங்க கூட இப்போ சர்ச்சுக்கு வர, அதான் நிலைமை. பட் காட் இன்னும் இரக்கமுள்ள தேவன். அதனால தான் அந்த நாட்களில் வேக்சின்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ நிறைய வேக்சின், கோவிடெல்லாம் வேக்சின் வந்தானே போச்சு. ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அடைக்கலப்பட்டனமாக இருந்துச்சு. மர்காசீஸ்னு ஒருத்தர் வந்தார் நாசரேத்துக்கு. அவருடைய இன்றைக்கும் ஏராளமான சபைகள் அவர் ஸ்தாபித்தது இருக்குது, போய் பார்க்கலாம். காலராவால் பாதிக்கப்பட்டார்கள். அங்குள்ள ஜனங்கள் காலராவால் பாதிக்கப்பட்டார்கள். அதுக்காக அவர் ஒரு ஹாஸ்பிட்டலே ஃபோன் பண்ணார். அப்படி தான் இருந்தாங்க தேவனுடைய தாசர்கள். இன்றைக்கி பார்க்குற மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு கள்ள தீர்க்கத்தனம் சொல்லிக்கிட்டோம் இல்லை. ஜனங்கள் செத்து முடியும் பொழுது அவருக்காக திறப்பிலே நின்றார்கள். அவங்க தான் தேவதாசர்கள். திறப்பில் நின்று அவர் லூக்காங்கிற ஒரு மருத்துவமனையை கட்டி எழுப்பினார். அப்போது அன்கண்ட்ரோலாக போய்கிட்டு இருக்கும் பொழுது ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் தேவ சமூகத்துக்கு போனார். அந்த ஆலயத்தில் போய் சொன்னார், ஆண்டவரே இந்த காலராவை நிறுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே ஐ வில் கண்டக்ட் கம்யூனியன் ப்ரேயர் ஏர்லி மார்னிங் இன் த சர்ச். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பந்தி இந்த சபையில் நான் நடத்துவேன். ஒருத்தர் வந்தாலும் 2 பேர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதில் காலரா குறைந்தது, காலரா நின்றது. சபை ஸ்தாபிக்கப்பட்டு 100 ஆண்டுகளை கடந்திருக்குது. நாசரேத்தில் போய் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு கம்யூனியன் ப்ரேயர் உண்டு. ஈவன் டுடே யூ கோ அண்ட் செக். ஏன்னா தேவனை அடைக்கலமாக கொண்டு தான் ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், ஒரு வாதையும் உன் கோடாரத்தை அணுகாமலை காத்திடுவார், ஒரு வாதையும் உன் கோடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். கரங்களை தட்டி அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலம், ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் கோடாரத்தில்
சேட்டையின் கீழ் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தாம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லவரினுடைய இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. Show me such a song today. இன்னைக்கு இப்படி ஒரு பாட்டை காமிங்க பாப்பா. ஏனென்றால் அவைகள் எல்லாம் சாட்சிகள். இந்த பாடல்கள் எல்லாம் சாட்சிகள். வாழ்ந்து காண்பித்தார்கள், தேவ பிரசன்னத்தை காண்பித்தார்கள், தேவ பாதுகாப்பை காண்பித்தார்கள். கொள்ளை நோய்களுக்கு விலைக்கு காக்கின்றது அவருடைய பிரசன்னம். அதனால் அவருடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். நல்ல கவனிங்க. அதனுடைய கடைசி சங்கீதத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் கர்த்தர் பேசுகிறார். Psalms 91:14. Psalms 91:14. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 15. அவன் என்னை அருளி செய்வேன். அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். I will set him on the highest protection. Highest protection. உயர்ந்த அடைக்கலம். முதலமைச்சர்களுக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்பு என்ன தெரியுமா? செட் பிளஸ். முன்னணியில் வருதுன்னு உடனே ரிசல்ட் வருதுன்னு உடனே முதல்ல போனது டிஏஜி தான். ஏன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் யூ ஹவ் டு கிவ் செட் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன். உயர்ந்த பாதுகாப்பு என்ன செய்யணும்? கொடுக்கணும். தேசத்திலே உயர்ந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விட உயர்ந்த பாதுகாப்பு நான் தரேன் வா. அந்த உயர்ந்த பாதுகாப்பு இருந்து தான் ராஜீவ்காந்தியை கொண்டு விட்டாங்க. அது வரைக்கும் ஓகே, அந்த உயர்ந்த பாதுகாப்பு இருந்து தான் நிறைய பேர் எடுத்து வச்சிடுறாங்க, போயிடுறாங்க. பட் இப்போ ஈரான் தலைவருக்கு உயர்ந்த பாதுகாப்பு தான் கொடுத்துருந்தாங்க, ஒரே அடியில் காணாமல் போயிட்டார். பட் தேவன் தருகிற பாதுகாப்பு ஆகும். அதை விட உயர்ந்த பாதுகாப்பு எங்கே இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. வேர் இஸ் த ஸ்கிரிப்சர்? ரெவலேஷன் சாப்டர் 12. ரெவலேஷன் சாப்டர் 12. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணமே நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், அதற்கு தப்பும்படி தன் ஜீவனையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். எதனால? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். There are two things. ரெண்டு தான். One is the blood of Jesus and the word of God. That give highest protection. உயர்ந்த அடைக்கலம் அதுதான். That is highest protection. உயர்ந்த அடைக்கலம். அதனால தான் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, that the devil can do me no harm, 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 that the devil can do me no harm, no harm, no harm, no. All the children, let's sing. No harm, no harm, no harm, no harm, no harm, no harm, where the devil can do me no harm, where the devil can do no harm,
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உயர்ந்த பாதுகாப்பு. மரணமே நேரிடுகிறதானாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் ஜெயித்தார்கள். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். Proverbs chapter 18, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is a strong tower, and the righteous run into it and he is safe. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்களிலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். That's the protection. எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோன்னா அவருடைய கிருபை அல்லவோ. Philippians chapter 2 verse 9, from 9 to 11. Philippians ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். See children, no other name. There are many names can replace God. There are thousands of names can come. 1000 நாமங்கள் வரலாம். அதையே கொண்டு இன்னைக்கு புதிய பாடல்கள்லாம் நிறைய வருது. யெகோவா ஹுசேனு உடைய பிரசன்னம் தந்தீரே, எல்லாம் இயேசு நாமம் எங்கடா போச்சு? ஏசு கிறிஸ்துவின் நாமம் எங்கே போச்சு? அந்த நாட்களில் எல்லா நாமமும் கீழே போய் ஏசு கிறிஸ்துவின் மேலே தான் நினைச்சு. ஏசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஏசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயன் சொல்லித் துதித்திடும் நாமமது. தூயன் சொல்லித் துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். தலைமுறைகள் சென்றாலும் மாறாத நாமம். நல்லா கவனிங்க. கோல்டு இருக்குது, கோல்டு தந்திருக்காது. அதுக்கு கீழே பிரான்ஸ் இருக்குது, பித்தளை இருக்குது. அதுக்கு கீழே கவரிங் இருக்குது. அதுக்கு கீழே இரும்பு இருக்குது. எதை பிடிப்பீங்க? எதை பிடிப்பீங்க? எல்லா நாமத்திற்கும் மேலே தேனிலும் மதுரமான நாமம் இயேசு என்கிற நாமம் மேலே இருக்குது, கோல்டு மாதிரி இருக்குது. அதை விட்டுட்டு கீழே
ஆட்டுக்குட்டியை தேடி போனவன் யெகோவா ஈரேன்னு அதை பிடிச்சிக்கிட்டான். எதை விட்டுட்டான்? கோல்டை விட்டுட்டான். சபை நிலைமைக்கு அதான். ஆதி திருச்சபைக்கு இந்த கோல்டு பித்தளெல்லாம் கண்ணுக்கு தெரில, அதுக்கு பொண்ணு மட்டும்தான் கையில் தெரிஞ்சிச்சு. அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் கையில் பிடிச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் கையில் பிடிச்சிருந்தாங்க. மற்ற நாமெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா பிதா சொன்னார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தில் தான் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கையிடும். அந்த நாமம் தான் திரும்ப வரப்போகிற நாமம். நம்ம ஆட்கள் அன்னைக்கு கோல்டை விட்டுட்டான். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை விட்டுட்டு கீழே பிடிச்சிக்கிட்டு பாட்டு. நம்ம ஆட்கள் அதில் பயங்கர மியூசிக், பயங்கர பாட்டு. நாமத்தைங்கடா, எல்லா நாமத்துக்கும் எதுக்கு கோல்டை விட்ட? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விட்டாயோ? ஆட்டுக்குட்டியை தேடி போன நாமம் இருக்குது, ஆனால் உனக்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை காணும். தட் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் த சர்ச் டுடே. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் டெல் இன் த சர்ச், you can sing all those silver and gold, everything God created, but don't leave the gold. ஓட்டப்பந்தயத்தில் பதக்கத்தை விட்டுறாத, சீல் என்ன செஞ்சிடாத, விட்டாத. எல்லாரும் ஓடனா பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும்னா இயேசு என்னும் நாமத்தை வச்சு ஓடணும். ஆதி திருச்சபை இந்த நாமத்தை பாடினது. ஆதி திருச்சபை இந்த நாமத்தை, வேற ஒன்றுங்க இல்லைங்க, வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு நாமம் இருந்துச்சு, உன்னதத்தில் கொண்டு நிறுத்துகிற நாமம். அவர் நாமத்தில் வல்லமை உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பும் உண்டு, அவர் நாமத்தில் வல்லமை உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பும் உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறொரு நாமம், ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. கரங்களை தட்டி அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த பாதுகாப்பு. அவர் நாமத்தில் நமக்கு வல்லமை, அவர் நாமத்தில் நமக்கு விடுதலை, அவர் நாமம் தான் நமக்கு அடைக்கலம், உன்னதமான அடைக்கலம், உயர்த்த அடைக்கலம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். விசுவாசத்தோடு எனக்கு அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும், ஆனாலும் நன்மையாய் மாறும். என்
சொன்னாலே போதும், உனக்கு விடுதலை வந்துடும். அந்த நாமத்தை உயர்த்தினாலே போதும், காரியங்கள் நடக்கும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் அறிக்கை பண்ணும்படியாக எங்களை ரட்சித்தபடி அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன்னதமான பாதுகாப்பிற்குள்ளாக அடைக்கலப்பட்டனமாக இருந்து பாதுகாத்து நீர் நடத்தும். ஒவ்வொருவரையும் கரத்தில் தந்து நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.